மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரேங்க் வந்து எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லை. ஸோ ரிசல்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? கோச்சிங் சென்டர்? நான் பொன்னேரியில் இருக்க வேலம்மாள் போதி கேம்பஸில் படித்தேன். அங்கே இன்டகிரேட்டடாக இருந்துச்சு. ஸோ வந்து டெய்லி கிளாஸ் ஹவர்ஸ் இல்லாமல் ஒரு 4 to 5 hours நாங்கள் தனியாக படிப்போம். இனிஷியலாக கொஞ்சம் டயரிங்காக இருக்கும், ஆனால் போக போக அது வந்து பழகிடும். ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட இதெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. படிக்கிறது தவிர வேற எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து படிக்கிறது மட்டும் தான் ஒரே வேலையாக இருந்துச்சு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. நிறைய மாணவர்கள் தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 12வது இடம் வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது? அந்த மாணவர்கள் என்ன சொல்ல வரீங்க? அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதை பற்றி நான் யோசிச்சதில்லை பெருசாக. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எக்ஸாம் வந்து லீக் ஆகிட்டு மறு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எந்த மாதிரி இது பண்ணணும்? இந்த செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்துச்சு. எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, லீக்கேஜ்லாம் எதுவும் இல்லை. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபீல் ஆச்சு. செகண்ட் டைம் செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, செக்கிங்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுவே போதும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாணவர்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா? இப்போ படிக்கிறது இதுக்கு இந்த 11th 12ன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபியூச்சர் லைஃபே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் விட்டு இந்த 2 வருஷமாச்சு மினிமம் நம்ம ஒழுங்காக படிச்சோன்னா அப்புறம் நம்ம ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து செல்ஃபோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதான் நம்மளோட கோல் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அப்பா பார்த்தீங்கன்னா மருத்துவர், அதே துறையை நீங்களும் தேர்ந்தெடுப்பீங்க. எதனால் அந்த ஒரு ஈர்ப்பு? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஃபேமிலிலேயும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11th 12th சேரும்போது நான் டிசைட் பண்ணேன், நம்ம நீட் தான் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இப்போ மருத்துவத்துறையில் எந்த துறை எடுத்து படிக்க? எனக்கு வந்து கார்டியாலஜி, இதய அறுவை சிகிச்சை எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இன்னும் டிசைட் பண்ணல. அது படித்தாதான் தெரியும். எம்பிபிஎஸ் சேர்ந்தாலும் வீட்டில் தோல் எடுத்துருக்காங்க. திருப்பி 1 yearலே பண்ணலாம். 1 year கொஞ்சம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒழுங்காக படித்தா 1 year டைமே எனஃபாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வெங்கடபதி வேலாயுதத்தோட ஃபாதர். ஆக்சுவலி வெங்கடபதி வேலாயுதம் தமிழ்நாடு லெவலில் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினது நீட்டில். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் இது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இந்த குரல் தான் எனக்கு 3 நாளாக, எனக்கு 2 நாளாக காதில் ஒழிச்சிக்கினே இருக்குது. அந்த நிலைமையில தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 30 டாக்டர்ஸ் இருக்கிறோம். ஸோ சின்னதுலேருந்தே அவனுக்கும் அந்த டாக்டர் மேலே ஒரு பேஷன் இருந்தது. ஸோ அவனே அதை டிசைட் பண்ணால் ஃபுல்லாக டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் அவர் கொடுத்தாரு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் அவனுக்கு நாங்கள் கொடுத்தோம். படிக்கிறது அவன் பார்ட்டு, மென்டல் சப்போர்ட் எங்கள் பார்ட்டு. ஸோ அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க். நீட் எக்ஸாமே தமிழகம் கேன்சல் பண்ணணும், மொத்தமாக இது பண்ணணும் தமிழகம் கோரிக்கை வைக்கிறாங்க. அது எப்படி சொல்றீங்க? இப்போ நடத்துறது எப்படி இருக்கு? இப்போ நம்ம தனிப்பட்ட முடிவு கிடையாது, அது ஜென்ரலாக எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. எதுவாக இருந்தாலும் மாணவர்களோட நலனை கருதி அது இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம்.